எதை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இந்த அரசுல ஏன் இப்படி குற்றம் இருக்குன்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் எதிர்த்து பேசுறாத பாஜக வந்துரும், எதிர்த்து கேள்வி கேட்றாத பாஜக வந்து உட்காருங்க. நான் சொல்றேன், கலாய்க்கல என் கேள்வி கோபத்தின் வெளிப்பாடு. என் கேள்வியை உள்வாங்குங்க. எம்ஜிஆரின் கரங்கள் கொடுத்து செவந்த கரங்கள் சொன்னாரு. சூப்பர், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கூட்டிட்டு வராரு. இது ஒரு சனிய ரெண்டு சனியனையும் கூட்டிட்டு வந்து சனிக்கிழமை வராருன்னு சீமானன் சொன்னாரு. என்கிட்ட காணொளி இருக்கு. நான் ப்ளே பண்ணலாமா? டைம் இருக்கா? ரோட்ல எவனோ ஒரு பொறுக்கி யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை கை பிடிச்சு எழுத்தா, ஆமா அரசாங்கம் தான் பொறுப்பு. இந்த காவல்துறையில டிஜிபியே இல்ல, தமிழகத்துல முதல்வரே இல்லாம நம்ம இருப்போமா? கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் 2 மாசம் நம்ம கட்சியே இல்லாம இருந்தது. கட்சியெல்லாம் பத்திரமா இருந்தது. நீ பேசும்போது மட்டும் தட்டணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்களா? நீங்க பேசும்போது தட்டுற அளவுக்கு பேசினா தட்டுவாங்க, தட்டக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. தாவேக்காவ கூட்டணிக்கு வருவாங்கல்ல, வந்துட்டாரு இல்ல, நம்ம நல்லவங்க கூட சேரலாம் இல்ல, அண்ணனோட வாக்கு இருக்கு. 2024 சீமான் அண்ணன் ஸ்டேஜ்ல சொல்றாரு, என் தம்பி வந்துட்டாரு, வந்தோடனே துணை முதல்வர் ஆக்குவேன். அன்னைக்கு நீங்க எந்த கொள்கையை பாத்தீங்க? இன்னைக்கு இத்தனை வருஷம் டெல்லியில இருந்து இங்க வந்து கூட்டணி பேசுவாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, இங்க இருந்து டெல்லிக்கு போய் 45 நிமிஷம் கனிமொழி அக்கா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க. கூட்டணி இன்னும் ஃபைனல் ஆகல, ரொம்ப சீக்கிரம் முடிவு பண்ணாதீங்க. 2 வருஷமா தான் நீங்க எங்களை பாக்குறீங்க. நாங்க 33 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கோம். விலையில்லா விருந்தகம், சாப்பாடு போறதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சத்துணவுல சாம்பாரை போட்டுட்டு ஸ்டேஜ்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஆஹாஹா ஓஹோஹோ இந்த மாதிரி சாம்பாரை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு ப்ரமோட் பண்ணது யாரு? நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா இதை தமிழ்நாட்டில் இதை செய்வதற்கு பல என்ஜிஓக்களே இருக்காங்க. கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறதா கேள்வி. சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எல்லா கல்லூரியிலும் இருந்த ஒரு வரை அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்க தெரியுமா? இப்போ நம்மள யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் விஷயத்தை எல்லா இடத்துல இருந்து ஒழிச்சு அழிச்சு இளைஞர்கள் அரசியல் பழகாம பாத்துக்கிட்டாங்க. கேள்வி கேட்டுருவான் எல்லாமே. இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி, 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க, 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by Dr. Stevamas Wellness, Cal's Believe in Better, Milky Mist. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Cal's Renewable Energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. விஜயின் கனவு நிறைவேறும் அப்படின்னு உங்க முன்னாடி தன்னுடைய முதல் சுற்று வாதத்தை முன்வைப்பதற்காக அனந்த் அஜித் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எடுத்தோன்னே எனக்கா என்னடா உள்ள வரும்போதே ரெசிக்னேஷன் கொடுத்தான்னு பாக்குறீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எப்பயுமே எனக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும்னு ஆசை, பட் அண்ணன் பில் அடிச்சு போடுவார். அதனால் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுறது, எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நேற்று ஒரு இடத்துல கேட்டாங்க, உங்கள் அண்ணன் நெஞ்சில் நாங்களாம் எங்கடா குடியிருக்கோம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் நெஞ்சில் எல்லா நல்லவங்களுக்கும் இடம் இருக்குது. அதனால் அவையில் இருக்கக்கூடிய எல்லா நல்லவங்களுக்கும், இதை காணொலியில் பார்க்குற எல்லா நல்லவங்களுக்கும் அந்த நெஞ்சில் இடம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். என்னடா ஷார்ட்டாக சொல்கிறேன், இதுவே லென்த்தாக சொல்கிறேன்னு பார்க்குறாரு அவர். முதல்ல எனக்கு சாட்டி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் இந்த மாதிரி அப்பாலஜி அஃபிடவிட் கொடுத்துருங்கடா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. ஆன்லைனில் போட்டே தான் எனக்கு பசங்க, எங்கே சாட்டை அண்ணன் வந்துட மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தேன். அதுக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு காப்பி நடுவர்கிட்ட இருக்குது, 2வது காப்பி என்கிட்ட இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அஃபிடவிட் .1.2 அது இங்கே இருக்கும், இல்லை பேஜில் போடுவாங்க. அன்கண்டிஷனல் அப்பாலஜி சீமான் அண்ணன் கொடுத்துருக்காரு. இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்காக சாட்டை என்ன பேசாமல் இருந்துடக்கூடாது, அவர் பேச்சுக்கு நாங்கள்லாம் பெரிய ஃபேன். 2வது என்ன மேலே ஒரு கேள்வி, என்னடா இவன் அரசியல் விமர்சகராக இருந்து தாவேக்கா ஆதரவாளராக மாதிரி இன்றைக்கி தாவேக்காக்குள்ளே போனோன்னே இன்றைக்கி அரசியல் விமர்சகர் ஏன் கேட்குறீங்க, திமுக வர சொல்லுன்றானே அப்படின்ட்டு. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஒரு தண்ணியில் விளக்கமாக சொல்கிறேன். நான் அரசியல் விமர்சகராக இருந்தபோது எல்லா கட்சி பண்ண நல்லது கெட்டது நியாயமாக நேர்மையாக கேட்டேன். அதில் தாவேக்கா மேலே பெருசாக தப்பு தெரிலன்ன உடனே தாவேக்காவை ஆதரித்து தாவேக்கா ஆதரவாளர் தான் போட்டு வந்தேன்.
தாவேக்கால என்னை கூப்பிட்டு நீ எங்கள் கூட சேர்றியான்னு கேட்டு ஆமாம் சேர்றேன்னு சொன்னோடனே தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சன் போட்டேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட். இதில் எனக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை, பார்க்குறவங்க கன்ஃபியூஷன் இல்லை. ஆனால் போடும்போது வேறு டேக்கில் நெறியாளர், ஊடகவியலாளர், நடுநெறியாளர்னு போட்டுட்டு ஒரு கட்சி சார்பாக போட்டால் நான் கேட்பேன். நாங்கள் எல்லாரும் கேட்போம், நீங்கள் யார் ஆதரிக்கிறீங்களோ நெஞ்ச நிமித்தி தைரியமாக ஆதரிங்கன்னு சொல்கிறது ஒரு தப்பா? ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கேட்குறது ஒரு தப்பா? ஸோ எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ 2 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதை நான் ரவுண்ட் 2ல் பார்த்துக்கிறேன். இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பற்றி ஒரு 2 கோட் அவன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுலேருந்தே அது பைத்தியம். சின்ன வயசில் நாங்கள்லாம் சக்திமான் பார்க்குற 90s கிட்ஸ். சக்திமான் பார்த்துட்டு நான் தான் சக்திமான்னு சொல்லி டேபிள் மேலே ஏறி சுற்றி சுற்றி குதிப்பான். அப்போவே டீச்சர் சொல்லுவாங்க, நீ சக்திமான் இல்லைடா நம்புடான்னு. அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, KGF படத்து டைலாகை பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டைலாக் எழுதியிருக்காங்க, யாரோ 10 பேர் அடிச்சு டானானு இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுற்றிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். அடுத்து TTT படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். டேய் படத்தை படமாக பாடுறா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களாக மாறிட்டாங்க. அவங்களே நீங்கள் ரசிகர்கள்னு பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனாக இருக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு அவனுக்கும் சீரியஸாக ஒரு வாக்குவாதம் போகும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். கம்மிங் டு த டாபிக், தமிழக வெற்றி கழகம். அண்ணே கடைசியாக உங்களை பற்றி ஒரு வாரமாக வந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே, விஜய் கனவு நிறைவேறுமானே ஆரம்பிச்சு இதோ வந்துட்டேன். 2 வருஷம் என்ன பண்ணீங்க? 2 வருஷமாக தான் நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. நாங்கள் 33 வருஷமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுதோ அதை எல்லாத்தையும் நாங்கள் சொந்த காசில், திரள் நிதி வாங்கலை, அரசாங்கம் மற்றவங்கிட்டேருந்து வாங்கி வரியில் வாங்கி பண்ணலை. ஒவ்வொருத்தரும் விஜயன்னா அவர் உழைச்சலேருந்து, களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து, ஒரு பெட்டி கடை வச்சுருக்கவர்லேருந்து அவங்கவுங்க உழைப்பில் இருக்கிற காசில் ஒரு பகுதி மிச்சம் பண்ணி விலையில்லா விருந்தகம் சாப்பாடு போகிறதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்வரை தான் கேட்கணும். சத்துணவில் சாம்பாரை போட்டுட்டு ஸ்டேஜில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஆஹாஹா ஓஹோஹோ இந்த மாதிரி சாம்பாரை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு ப்ரமோட் பண்ணது யார்? அப்போ விலை இல்லாமல் அந்த விருந்தகம் 33 வருஷமாக சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம்னா நாங்கள் அதை சொல்லி காமிச்சோமா? படிப்பகம், எழுத்தறிவித்தவன் இறைவன். அரசாங்கம் இலவசமாக பள்ளிக்கூடம் நடத்தணும், ஆனால் நம்மளோட GR ரேஷியோ எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் மூடப்படுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். 30 வருஷமாக எந்த ஒரு காசும் வாங்காமல் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பயிலகம், விழியகம், உறுப்பு தானம், கண் தானம், குருதியகம், அதை பற்றி பக்கத்து ஸ்டேட்டில் படம்லாம் எடுக்கிறான். ஒரு எமர்ஜென்சினா தமிழ்நாட்டில் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஃபோன் பண்ணால் எப்படி வந்து ரத்தம் கொடுப்பாங்க, எப்படி காப்பாற்றுவாங்கன்னு தெரிஞ்சு பக்கத்து மாநிலத்தில் படம் எடுக்கிறான். நம்ம ஊர் மாநிலத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி முட்டைப்பால் ரொட்டி திட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 15% குழந்தைகள் மால்நரிஷ்ட், போதுமான சத்து இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊரில் நல்லா சாப்பாடு இருக்குது, எல்லாம் தெம்பாக இருக்கிறோம், என்ன மாதிரி கொழுகொழுன்னு இருக்கணும். இல்லை, 15% குழந்தைகள் மால்நரிஷ்ட், போதுமான சத்து இல்லை சாப்பாட்டில். 30 வருஷமாக எங்கெங்கெல்லாம் குழந்தைங்க மால்நரிஷ்டாக இருக்கிறாங்களோ வாரம் முட்டைப்பால் ரொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்கும் ஐயா நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இதை தமிழ்நாட்டில் இதை செய்வதற்கு பல NGOக்களே இருக்காங்க. கட்சியை ஆரம்பித்து 2 வருஷத்தில் என்ன பண்ணீங்கிறதான் கேள்வி. சூப்பர். அரசு இத்தனை வருஷமா ஆண்ட அரசுகள் செய்யாத கொடுமையில் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் செய்ய வேண்டிய நிலைமை. அரசு ஒழுங்காக செயல்பட்டா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எதுக்குன்னே தேவை? மற்ற எந்த மாநிலங்களையும் NGOக்களே இல்லை. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், இது வந்து இன்னைக்கு நேற்று வந்த உலகமா? 2000 ஆண்டா பாடப்பட்ட ஊர் இது. இன்னமும் நமக்கு ஒரு சாப்பாட்டுக்கு NGO வந்து முட்டைப்பால் கொடுக்கணும், இல்லை விஜய் மக்கள் இயக்கம் கொடுக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணுது? இன்னைக்கு நான் கேட்குறேன், சத்துணவு ஏன் போடுறீங்க? அரசாங்க வேலை இல்லை, கட்சி வேலை இல்லை, விட்டுருங்க, NGO போட்டோம். தூய்மை பணியாளர்களுக்கு டிஃபன் கொடுத்தது ஏன் கொண்டாடுறீங்க? வாயில் வைக்க முடியல அந்த சாப்பாடு, அது வேற கதை. ஏன் போடுறீங்க? சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறான்னு அரசு அங்கீகாரம் கொடுக்குதுன்னு ஒத்துக்கிட்டுமா? அப்போ அரசாங்கம் வரி காசை எடுத்து இதை பண்ணுது, சொந்த காசு இல்லை. உங்களுக்கு கொடுத்த 1000 ரூபா 3000 ரூபா எதுவும் யாரோட சொந்த காசு இல்லை. ஆனால் இங்கே பண்ணுற ஒன்னொன்று ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரும் சொந்த காசில் சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு இருக்கான். இந்த வித்தியாசம்தான் மற்ற கட்சிகளுக்கும். நாங்கள் வந்தால் செய்வோம், திரள்நிதி வாங்கி செய்வோம், நாங்கள் கையில் இருக்கிறத மிச்சம் பண்ணி செய்வோம், இவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு இயக்கம் அரசியல் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அரசியலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக இதை சொல்கிறேன். கட்சியை ஆரம்பிச்சதற்கு பிறகு செஞ்சது என்ன 2 வருஷத்தில்? இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்.
இதை தவிர அரசியல் களத்தில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இத்தனை நாள் மக்களுக்கான சேவை மட்டும் செஞ்சுருக்கோம். இப்போ அரசியல் களத்துக்கு வருவோம். என்னைக்காவது இந்த இலங்கை மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போகிறோம். எது ஒரு கச்சத்தீவு இலங்கையை சேர்ந்த ஒரு அதிபரோ பிரதமரோ ஒரு எம்பியோ கச்சத்தீவுக்கு போனாங்க, போய் இலங்கை கொடி இருக்குதான்னு பார்த்தாங்க, நியூஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எடுத்து படிச்சு பாருங்க. எப்பையும் அந்த லேண்டை போயெல்லாம் ஒரு அதிபர் கிளைம் பண்ணது கிடையாது. மதுரை மாநாட்டில் ஒரே ஒரு வார்த்தை, ஐயா மோடிஜி அந்த நிலத்தை எங்கள் மீனவர்களுக்காக கொஞ்சம் மீட்டு கொடுங்க ஐயா, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, எங்கள் மீனவர்கள் படுற தொல்லையை பார்க்க முடியலன்னு ஒரே ஒரு வார்த்தை. அடுத்த நாள் காலையில், நான் சொல்கிறேன் எதுவுமே எக்ஸாஜரேட்டட் இல்லை, தயவுசெய்து போய் ChatGPT கேளுங்க. அடுத்த நாள் காலையில் இலங்கை அதிபர் போய் நிற்கிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் சொல்கிறாங்க, தம்பி விஜய் இன்னும் எங்களை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு. இலங்கை பார்லிமெண்ட்டில் வேறு சில தலைவர்கள் வேலை சில பற்றி பேசியிருக்காங்க, தமிழ்நாடு தலைவர் பற்றி. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம தலைப்பு தாவேக்கா. ஸோ ஒரு பேச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபருக்கு கேட்குன்னா, நம்ம ஊரில் ஏன் கேட்கலன்னா, காதை பொத்தி வாயை பூட்டிக்கிட்டு இருந்தோம்னா கேட்காது, கண்ணை மூடிட்டு இருந்தோம்னா எதுவும் தெரியாது. அதனால பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டோ இருண்டோ விடாது, முதல்வர் சொன்ன மாதிரி. ஆணவ படுகொலைக்கு ஒரு ட்வீட் போட்டார்னா, ஒரு வார்த்தை பேசினார்னா இலங்கை வரைக்கும் அது எதிரொலிக்குதுன்னு சொன்னீங்க. பட்ஜெட் பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா மோடி அவர்கள் வரைக்கும் கேட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு நம்ம அண்ணன் வந்து சபாநாயகர் அப்பாவு மாதிரி நடுநிலையில் கேள்வி கேட்டால் இது இன்டர்வியூ மாற்றிடலான்னு இல்லை, என்கிட்ட பதில் இருக்குது. மொதல் விஷயம், என்னைக்காவது முதல்வரோ பிரதமரோ பட்ஜெட் வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். முதல்வர் வாசிச்சாரு? பட்ஜெட் வாசிக்கிறது இல்லை, பட்ஜெட் கேட்குறேன். பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் வாசிப்பாங்க. சூப்பர். ஏன் பிரதமரோ முதல்வரோ வாசிக்கல? சார் அது டிபார்ட்மெண்ட் நிதி அமைச்சர். அவ்வளோதான். இங்கே இதுக்குன்னு நாங்கள் ஒரு ஷேடோ கேபினெட் வச்சுருக்கோம். அன்னைக்கே அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அதுக்கான பதிவையும் ப்ரெஸ் மீட்டையும் கொடுத்துட்டாரு. முதல்வர் தான் பட்ஜெட் வாசிக்கணும்னு கேட்குற மாதிரி விஜய் அண்ணா சொன்னா தான் கேட்பேன் அப்படின்னா ஃபைன். முதல்வர் என்ன கேட்டார் அந்த பட்ஜெட்டை பற்றின்னு சொல்லுங்க. பட்ஜெட் பற்றி பேசுனீங்களே, 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் பேசுனீங்களா? 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் ஆஸ்பிரண்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் மாநிலங்களுக்கான வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் ஏன் டைமில் வராது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வராது, ஒத்துக்க முடியாது. 50% மாநிலங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம், தமிழகம் கேட்டிருந்துச்சு. 41% தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இந்த பட்ஜெட்லையும் மாற்ற மாட்டோம், அடுத்த 5 ஆண்டுக்கும் மாநிலங்களுக்கு 41% தான், ஒன்றிய அரசு 59% எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி முதல்வர் கேட்கவே இல்லை. புதுசாக 4 மாநிலத்தை கலெக்ட் பண்ணி ரேர் எர்த் மினரல்ஸ் காரிடார்னு ஒன்று போடுறாங்க, அதை பற்றி ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. நம்மளுடைய ஹாரிசாண்டல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நம்ம மாநிலங்களுக்கு நடுவில் நிதி பகிர்வு, இதுக்கு 45% அந்த ஜிஎஸ்டிபி டு இன்கம் ரேஷியோவை 42% குறைச்சிட்டு இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஷேரை இன்னும் குறைக்க போகிறாங்க. இத்தனை நாள் வரி 10 வருமானம் 10 சொல்லிட்டு இருந்தார்ல முதல்வர், மதியிலேருந்து கொடுக்கலன்னு, இன்னும் இது குறைய போகுது. இதை பற்றி முதல்வரே பேசலை, இத்தனை நாள் சொன்ன முதல்வர் பேசலை. ஆனால் நாங்கள் பேசியிருக்கோம். அங்கே பேசினது தான் நான் இங்கே சொல்கிறேன், நான் ஒன்றும் பெருசாக ரிசர்ச் பண்ணிலாம் சொல்லலை. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலை இருக்குது. தாவேக்கா அதை செய்யுது. என்னன்னா எல்லா இடத்துலையும் யார் செஞ்சாலும் அந்தந்த கட்சி ஆட்சி கிளைம் பண்ணிக்கும். தாவேக்கால மட்டும் 1.5 கோடி பேர் கிடையாது, 1.5 கோடி விஜய் சார் மட்டும்தான் பேசணுன்றாரு. ஒரு சின்ன திருத்தம், 1.5 கோடி பேரும் விஜய் தான். யார் சொன்னாலும் அது விஜய் சார் சொன்னாலும் போகிறோம். ஆமாம் ஆமாம், இன்றைக்கே பாருங்க 50,000 ஃபார்ம்ஸ் போயிருக்கு. ஒரு நாளில் 50,000 பேர் வந்து விருப்பம் ஒன்று வாங்கிட்டு போயிருக்காங்க. 234 வேட்பாளர் இருக்குதான்னு கேட்டவங்களுக்குலாம் இதுதான் பதில். விஜய் சார் என்ன பண்ணியிருக்காரு? எந்த போராட்டத்துக்கும் துணை நின்று இருக்காரு. அவர் துணை நில்லாத ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் கிடையாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேருந்து, தங்கை அனிதா மரணத்தில் இருந்து, நம்மளுடைய நீட் போராட்டத்திலேருந்து, நாகை மீனவர் போராட்டத்திலேருந்து, ஈழப் போராட்டம் வரைக்கும், ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு எதிராக போராட்டம் நடத்தினதுலேருந்து, ஜல்லிக்கட்டில் நான் உட்காந்துருந்த அந்த பேல பின்னாடி வந்து மூஞ்சில் கட்சி கட்ட உட்காந்த மனுஷன். போராட்டத்துக்கோ ப்ரெஸ் மீட்டுக்கோ அஞ்சலை. ஆனால் இந்த இடம், இந்த அரசியல் எப்படிப்பட்ட களம், எது தீர்வா இருக்கும், எவ்வளோ நாளில் என்ன பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு காரணம் இதுதான் ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகள். இந்த எந்த பிரச்சனையும் நமக்கு ஆகாயத்திலேருந்து வரல. இங்கே நம்ம அனுபவிக்கக்கூடிய பால் விலை, கரண்ட்டு பில்லு, பஸ்ஸு விலை, பெட்ரோல் விலை, யூ நேம் அ ப்ராப்ளம். ரோட்டில் எவனோ ஒரு பொறுக்கி யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை கை பிடிச்சி எடுத்தா, ஆமாம் அரசாங்கம் தான் பொறுப்பு. இந்த காவல்துறையில் டிஜிபியே இல்லை, தமிழகத்தில் முதல்வரே இல்லாமல் நம்ம இருப்போமா? யாரோ ஒருத்தர் முதல்வராக இருக்கணும்ல. ஆனால் காவல்துறைக்கு தலைவரே இல்லை. டிஜிபிக்கு பதில் பொறுப்பு டிஜிபி போடுறாங்க. அவருக்கு போட முடியல, இன்னொரு பொறுப்பு டிஜிபி தான் போடுறாங்க. அப்பயும் டிஜிபி போட மாட்டாங்க. தலைவரே இல்லாத ஒரு துறை எப்படி இயங்கும்? தலைவர் இல்லாத ஒரு துறை இருந்ததுன்னா அந்த துறை கீழே வந்து போதை பழக்கம் வராமல் இருக்குமா?
கல்லூரி மாணவிகள் காலேஜில் உட்காந்து சரக்கு அடிக்க மாட்டாங்களா? காலேஜ் ஸ்கூல் போகிற பசங்க கஞ்சா பிடிக்க மாட்டாங்களா? கஞ்சா பிடிச்சவன் கொல்ல பெண்கள் பாலியல் செல்லல் பண்ண மாட்டானா? இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டரில் வராதா? கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 2 மாசம் நம்ம கட்சியே இல்லாம இருந்தது. கட்சியெல்லாம் பத்திரமா இருந்தது. என்ன நீங்க முடிச்சிட்டிங்களா? நீ பேசும்போது மட்டும் தட்டணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்களா? நீங்க பேசும்போது தட்டுற அளவுக்கு பேசினா தட்டுவாங்க. தட்டக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. இல்லை, நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னால் போதும்னு. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கு வணக்கம் சொன்னால் தான் இங்கே கை தட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்ல அதையும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நாங்கள் ஒன்றும் வீட்டுக்கெல்லாம் போகலங்க ஐயா. அங்கே நீதி விசாரணை ஒன்று இருக்குது. அந்த நீதி விசாரணைக்கு உட்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது கோர்ட்டில் சப்ஜுடிஸ் மேட்டர் போயிட்டு இருக்கு. எப்படி அதை கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ற ஒரு காலம் இருக்கு. ஒளிஞ்சிக்கலாம் இல்லை. முதல் நாள்லயே இந்த கட்சி இன்னையோட முடிஞ்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி இன்னைக்கு முடியாது, என்னைக்கு முடியாது. இங்க இருக்கக்கூடிய ஊழல் சக்திகளின் தீய சக்தியும் ஓட விடும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரா சர்வே எடுத்து பார்க்கணும், அது புரியும். ஆனால் நீங்க என்ன பேச விடாம பண்ணி நான் பேச நிறைய விஷயம் மறந்து போயிட்டேன். அதனால் 2வது ரவுண்டில் நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. அதோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் வந்து கூட்டணி பத்தி ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாரு. கரெக்ட். அவங்க நிலைப்பாடு தனியா நிற்கிறது, தனிச்சு நிற்கிறது, அதை நம்ம எப்பயுமே வரவேற்கிறோம். ஆனால் அது எப்பயுமே அப்படிதான் இருந்துச்சா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. எப்பயுமே வந்து நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி போகிறதே இல்லை, போகிறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. ஐயா நல்ல கண்ணை கொண்டாடுறீங்க, கன்சிடர் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, தப்பு இல்லை. தாவேக்காவை இல்லை, நான் கம்யூனிஸ்ட் அவருடைய தோழர்களை சொல்கிறேன். தாவேக்காவை கூட்டணிக்கு வருவாங்கல்ல, இதோ வந்துட்டார் இல்லை, நம்ம நல்லவங்க கூட சேரலாம் இல்லை, அண்ணனோட வாக்கு. நீங்கள் சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு 2024. ஆமாம். அப்போ நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு என்ன கொள்கையை பார்த்தாரு? அன்னைக்கு எந்த சிறையிலிருந்து விஜய் வந்தாரு? அன்னைக்கு திரையிலிருந்து தான் வந்தாரு. ஆனா அன்னைக்கு திரை கவர்ச்சியை வச்சு ஓட்டரோட பண்ண முடியும்னு அண்ணன் நினைச்சிருக்கலாம். சீமான் அண்ணன் ஸ்டேஜில் சொல்றாரு, என் தம்பி வந்துட்டாரு, இதோ வந்தோடனே துணை முதல்வர் ஆக்குவேன். சீமான் அண்ணன் சொன்னாரு, அன்னைக்கு நீங்க எந்த கொள்கையை பார்த்தீங்க? நான் என்ன சொல்றேன், 2025 எங்க மாநாடை பார்த்தோன்னே உங்களுக்கு கொள்கை பிடிக்கல, வெல் அண்ட் குட், வெல்கம் பண்றேன். கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஆதரிச்சீங்க? இது என்ன விதமான அரசியல்? இதுல உங்களுக்கு சுயநலம் இல்லையா? இதுல சுயநலம் இல்லையான்னா நீங்க சொல்லணும். நியாயமா தானே நான் கேட்கிறேன். சர்வே அன்டெஸ்டட் கரெக்ட் 8%, 10%. ஓஹோ, 36, 46. சரி, சொன்னது யாரு? தாவேக்காக்கு சேனல்லாம் இல்லப்பா, நாங்க வீடியோ போடலப்பா, நாங்க எந்த சேனலும் ரன் பண்ணலப்பா. யாருப்பா டெய்லி போய் சர்வே எடுத்துக்கிட்டு வந்து 10ஆமே 12ஆமே 20ஆமே யார் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க சர்வே எடுக்கல, நாங்க களத்துல வேலை செய்யறோம். களத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது எங்க கட்சியோட வேலை. நாங்க சர்வே எடுத்து நரேஷன் செட் பண்ணல, கருத்து கணிப்பு எடுத்து நாம் தமிழர் 2% வாங்கும், திமுக 3% வாங்கும். நாங்க யாருக்கும் நரேஷன் செட் பண்ணல. நாங்க எங்க தலைமையே எங்க கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறோம். கொள்கைனா என்னன்னே தெரியாத கூட்டம். சூப்பர். என் கேள்வி, இந்த கேள்வி செந்தில் நான் கேட்கிறேன். பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசியம், நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பை எதிர்த்து அன்னைக்கு ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. ஹிந்தி எதிர்ப்புல வெற்றி பெற்றோம். சூப்பர். அந்த போராட்டத்தின் முன்களத்தில் நின்றது யார்? மாணவர் அமைப்பு. அந்த படத்தோட கான்செப்ட் தான் மாணவர் அமைப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கிறோம். எத்தனை கல்லூரிகளில் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு? எத்தனை கல்லூரிகளில் ஆரோக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எலெக்ஷன் நடக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ற ஒரு விஷயத்தை அழிச்சு ஒழிச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கிடையாது பிரதர், தமிழக அரசுல இருந்து எடுத்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எல்லா கல்லூரியிலும் இருந்த ஒரு வரை, எல்லா கல்லூரின்னு சொல்றேன், எல்லா கல்லூரியிலும் இருந்த ஒரு விஷயம். அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் அவங்கள கேள்வி கேட்கும்போது நமக்கு சப்போர்ட் வேணும். இப்போ நம்மளை யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ற விஷயத்தை எல்லா இடத்துல இருந்து ஒழிச்சு அழிச்சு இளைஞர்கள் அரசியல் பழகாம பார்த்துக்கிட்டாங்க. கேள்வி கேட்டுருவான் இல்லாம, அவன் நெருப்பு, இளைஞன் நெருப்பு. அவன் கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு தலைமுறையவே அரசியல் பழக விடாம பண்ணது யாரு? இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி, 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க, 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. இந்த டிபேட்டுக்கு இந்த கூட்டமும் 2 ஹவர் நடத்தினாலும் 2 லட்சம் பேர் பார்க்கறானே, அவன் யாரு? நாங்க கொண்டு வந்தவங்க. எங்களுக்கு அரசியல் தெரியாம இருக்கலாம், கத்துக்கிட்டு இருக்கோம். கொள்கை இல்லாத கூட்டம் சொல்றீங்க.
நடிகரோட பின்னாடி இருக்கிற கூட்டம் சொல்றீங்க. நான் ரொம்ப சிம்பிளா நியாயமா கேட்கிறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மாற்று கட்சி கூட யோசிங்க. உண்மையாவே எந்த ஒரு தலைவரையும் முன்னிறுத்தாம ஒரு கட்சி தொடங்குறோம், நம்ம மாற்றத்தை நோக்கி போறோம், மக்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய சோ கால்டு அந்த இளைஞன், அந்த ரசிகன் பின்னாடி போயிருப்பானா மாட்டானா? இன்னைக்கு நாங்க தான் கொள்கை படல இல்ல, நாங்க அப்படியே ரசிகர்கள் தானே, நாங்க போயிருப்போம் தானே. அப்ப எதுக்கு ஒருத்தர் பிரயத்தனம் எடுத்து 5 கொள்கை தலைவர்களை கொண்டு வந்து வச்சு இதுதான்ப்பா நம்மளுடைய வழிகாட்டிகள், இவங்களை ஃபாலோ பண்ணி தான்ப்பா நம்மளுடைய கட்சி இருக்க போதுன்னு ஏன் சொல்லணும்னா, கொள்கை இல்லாம போயிட்டோம். கொள்கையை பேசிக்கிட்டு கூட அண்ணா அறிவாலயத்தில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சிலை கூட வைக்காம நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாத்துவோம், இன்னையில இருந்தாவது மாத்துவோம், அடுத்த தலைமுறை அரசியல் வகைப்படட்டும், இன்னைக்கு இருக்கிறவங்க நேர் வகைப்படுத்துவோம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள விமர்சனம், அவங்கள கூப்பிட்டாங்க இவங்கள கூப்பிட்டாங்க, எங்களை யாரும் கூப்பிடாம இல்லை, அது அண்ணனுக்கே தெரியும். ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு இது படிக்கிறேன், ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்டு. 1967 திமுக முதல் முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பழக்கமான சில பெயர்கள் வருது. நாம் தமிழர்னு ஒரு பெயர் இருக்கு, அதில் ஐயா சிவந்தி ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பேர் இருக்கு. ஐயா சீபா ஆதித்தன். எனக்கு என்ன கேள்வினா, அந்த நாம் தமிழரை, சீபா ஆதித்தனாருடைய நாம் தமிழரை நீங்க இந்த நாம் தமிழரோட ஒப்பிடுறீங்களா, ஒத்துக்கிறீங்களா, இல்ல அவர் வேற நீங்க வேறன்னு சொல்லிக்கிறீங்களா? அப்போ நீங்க அவர் ஆரம்பிச்சு அந்த பேரை 2009 எங்கிருந்து எடுத்தீங்க சொல்லுங்க. அந்த பேரை யார்கிட்ட இருந்து கேட்டு எடுத்தீங்க? எனக்கு தெரியும், நான் காலேஜ் படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த பேருக்கு ரைட்ஸ் நீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, காணொலியில் கூட சொல்லுங்க. அந்த பேர் எங்க இருந்து வந்தது எல்லாரும் பார்த்துருக்கோம். பதில் சொல்ல வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே ஐயா, பிஜேபி வந்துடும் ரொம்ப கோபமா சொல்லிட்டு இருந்தாங்க, வரக்கூடாது. எனக்கும் அதில் 200% நானும் உடன்படுறேன். ஆனால் 3% என்னங்கய்யா, 3% இருந்த பாஜக 2014-16 3% இருந்த பாஜக 19 உட்பட இன்னைக்கு 18% வந்த சாதனை யார் பண்ண சொல்லுங்க? ஆச்சா இல்லையா? 3% நோட்டாவோட சீரியஸா போட்டி போட்டு இருந்த பாஜக யார் பண்ணது? ஐயா யார் பண்ணது? வந்துட்டேன். 3% இருந்த பாஜக 24 தேர்தலில் 18% வந்தது. யார் தெரியுமா காரணம்? எந்த அரசியல் பேசினாலும் பாஜகவுக்கு 18% இல்ல, பாஜக கூட்டணி. வரங்கய்யா, அப்பவும் கூட்டணி தாங்கய்யா, அப்பவும் அங்க கேப்டன் எல்லாம் சேர்ந்தாங்க இருந்தாங்க. ஆனா அப்பயும் 3% வாங்கினாங்க. முடிங்க. அந்த கூட்டணி எப்படி நான் 18% வாங்குச்சு சரிங்களா? எதை எதிர்த்து கேள்வி கேட்டாலும், இந்த அரசுல ஏன் இப்படி குற்றம் இருக்குன்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் எதிர்த்து பேசுறாத பாஜக வந்துடும், எதிர்த்து கேள்வி கேட்றாத பாஜக வந்துடும், ஒடுக்கி வச்சு. அண்ணா உட்காருங்க, நான் சொல்றேன், உட்காருங்க, கொந்தளிக்காதீங்க. பாஜக உள்ள வந்துடும் சொல்லி பாஜக எதிர்ப்புல அண்ணா பேசுவாங்கண்ணே, அடுத்து ஷானவாசனும் பேசுவாங்க. கேளுங்க ஐயா, கொந்தளிக்காதீங்க, என் கண்டென்ட் கேளுங்க, முதல்ல ஃபுல்லா கேளுங்க. கலாய்க்கல, என் கேள்வி கோபத்தின் வெளிப்பாடு, என் கேள்வியை உள்வாங்குங்க. இப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாலே திரும்ப பாஜக உள்ள வந்துடும், பேசாதன்னு சொல்றது தான் இங்க நடந்துட்டு இருந்த அரசியல். 3% 18% எப்படி தெரியுமா வந்துச்சு? யார் யாருக்கெல்லாம் திமுக வேணாமோ, யார் யாரெல்லாம் இங்க அதிமுக நலிவடைஞ்சது நினைச்சாங்களோ, திமுக மேல இருக்கிற எதிர்ப்பு வாக்கு தான் தப்போ இங்க போய் பாஜக 18% சேர்ந்துச்சு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது 2024 கணக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆன்டி இன்கம்பன்சிக்கு தாவேக்கான ஒரு மாற்று வாய்ப்பு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ரொம்ப சிம்பிள். திமுக மேல அதிருப்தி, திமுக மேல வெறுப்பு, போடுறா ஓட்டுன்னு போட்டு பாஜக இப்பதான் நிஜமா உள்ள வந்திருக்கும். வரவிடாம தடுக்கிறதுக்கு இந்த மண்ணோட அரசியலை கொண்டு முன்ன வந்து நின்றுட்டு இருக்கணும், கொள்கை எதிரி அறிவிச்சுட்டு. பாஜக கொள்கை போடணும்னு நினைக்கிறவங்க இப்ப தாவேக்கா போடுவாங்களா? இல்ல, திமுக வேணாம் நினைக்கிறவங்க தாவேக்கா போடுவாங்க. திமுக வேணாம் நினைக்கிறவங்களுக்கு பாஜக இப்ப ஆப்ஷன்லயே கிடையாது, திரும்ப 3% அனுப்புறோம். ஓகே. பிஜேபி எதிர்ப்பை பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. வெள்ளை கலர் கொடை பார்த்திருக்கீங்களா? வெள்ளை கலர் கொடை, கருப்பு கலர்ல பலூன் விட்ட ஒரு கட்சி. கருப்பு கலர்ல பலூன் விடுறேன்னு சொன்னவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு எங்க கருப்பு கலர் கொடையை பார்த்தா கோச்சிக்க போறாரோன்னு வெள்ளை கலர் கொடையை எடுத்துட்டு போய் நின்னவங்க. பிஜேபி எதிர்த்து பேசவே இல்லை. நீட்ல, கச்சத்தீவுல, ஆர்எஸ்எஸ்ல, தாமரை இலையில தண்ணி கூட ஒட்டாது, தமிழகம் எப்படி ஒட்டுன்னு சொன்னோம். பிஜேபி எதிர்ப்பு அவ்வளவுதான். நாம அவ்வளவு 3% கட்சிக்கு இதுக்கு மேல எவ்வளவு பேசணும்? கேள்விகள் வரிசையா அடிக்கிட்டே இருந்தீங்க. தாவேக்கா என்ன பண்ணுச்சு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இத்தனை வருஷமா ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் போடாத ஒரு கட்சி,
ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணுன்ற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன். தீயவர்களின் பேச்சு எவ்வளோ கொடுமையோ நல்லவர்களின் மௌனம் அதோட கொடுமை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மட்டும்தான் முக்கியம் சொன்ன அண்ணன் இந்த வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு சொல்றாரு. 2031 திருமாவளவன் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாரு வன்னியரசு அண்ணன். ஆனால் இன்னைக்கு நாங்கள் கூட்டணிக்கு போவோம், ஆட்சி அதிகாரம் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கேட்கல? எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? விசிகா மேல டாஸ்மார்க் ஒழிப்பு, குடி ஒழிப்புன்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க. லிக்கர் ஸ்டேட் லிஸ்ட். ஆனா கேள்வி ஒன்றிய அரசு டாஸ்மாக்னு சொல்ல, மதுன்னு சொல்ல, போதை ஒழிப்பு மாநாடு. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு மாநாடு. ஆனா அவங்க கேள்வி கேட்டது ஒன்றிய அரசு. லிக்கர் ஸ்டேட் சப்ஜெக்ட், ஒத்துக்கிறீங்களா? குடி மது போதை ஸ்டேட் லிஸ்ட். ஆனா அவங்க கேள்வி கேட்டது ஒன்றிய அரசு. ஏன்னா திமுக கேட்க மாட்டீங்க? ஓகே. திருவாரூர் நாகப்பட்டினம் போகும்போது விஜய் சார் சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ல போதுமான டாக்டர்ஸ் இல்ல அப்படின்னு. அன்னைக்கு அண்ணன் சொன்னாரு, அண்ணனே சட்டமன்றத்தில் பதிஞ்சிருக்காரு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும், டாக்டர்ஸ் வரணும்னு. ஆனா விஜய் சார் பேசணும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவரும் மறுத்தாரு, ஹெல்த் மினிஸ்டரும் மறுத்தாரு. இப்போ போன மாசம் ஒரு 2 மாத கர்ப்பிணி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லாம வீடியோ கால் மூலமா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணி இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா திருவாரூர் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து போனா ஆட்சியத்தில் பங்கு வேணான்னு சொன்னா எப்படி விசிகா சிறந்த எதிர்கட்சியா இருக்க முடியும்? ஓகே. சாட்டையான கேள்விக்கு எனக்கு இவ்வளவு பதில் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன், டைம் இல்ல. கேள்விக்கு முன்னாடி ஒரே ஒரு பதில். டிசம்பருக்குள்ள ஜனவரிக்குள்ள கூட்டணி கட்சிக்கு வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. நான் அந்த கேள்விக்கு தனியா வரேன், எனக்கு அதுக்கு நீங்க பெல் அடிப்பீங்க. நான் இந்த முதல்ல பதில் சொல்லிடுறேன். எம்ஜிஆரின் கரங்கள் கொடுத்து கொடுத்து செவந்த கரங்கள்னு சொன்னாரு. சூப்பர், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கூப்பிட்டு வராரு. இது ஒரு சனிய, இது ஒரு சனிய, 2 சனியையும் கூட்டிட்டு வந்து சனிக்கிழமை வராருன்னு சீமானன் சொன்னார். என்கிட்ட காணொலி இருக்கு, என்கிட்ட காணொலி இருக்கு. நான் ப்ளே பண்ணலாமா? டைம் இருக்கா? நீங்க எடுத்து வைங்க, பாத்துக்கலாம். சோ எல்லா இடத்துலயும் மாத்தி மாத்தி பேச முடியும் அப்படின்னா பிரபாகரன் ஐயாவை கொண்டாடுறீங்க. எல்டிடிஇ நமக்கு வந்து குழந்தைகளை வந்து படையில கொண்டு வந்து சேர்த்து வந்தாங்க, ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் பண்ணாங்கன்னு இவங்க தான் டபிள்யூல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அங்க ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்கேன், வேணா அதையும் காட்டுறேன். எல்டிடியை பிரபாகரனை எதிர்த்து பேசிட்டு இன்னைக்கு பிரபாகரனை கொண்டாடுறோம்னு சொன்னா எனக்கு புரியல. எல்லா இடத்துலயும் எப்படி மாத்தி பேச முடியும்? தமிழ் தேசியம் கட்டமைச்சு திராவிட அரசியலை உடைக்கிறதுக்கு எதுக்குன்னு பிராமண கடப்பார? நம்ம கிட்ட தான் தமிழ் தேசிய கடப்பார வலிமையா இருக்கு. எதுக்கு பிராமண கடப்பார? அந்த பிராமண கடப்பாரையை வச்சுதான் தமிழ் தேசியம் வாழணும்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டையும் தாவேக்கா வாழ வைக்கும். தாவேக்கா களத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆணவ தடுப்புல இருந்து எஸ்ஐஆர்ல இருந்து எல்லாத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்றம் நிச்சயம் நடக்கும். அரசியலில் மக்களை, இளைஞர்களை அரசியல் படுத்துவது தாவேக்கா. வெற்றி நிச்சயம். கூட்டணிக்கு ஜனவரிக்குள்ள யாரோ வருவாங்க. நீங்க ஆதவர்ஜுனா அவர்கள் 2 மந்திரிகள் தாவேக்காட்ட பேசிட்டு இருக்காங்க, டிசம்பர் 2க்குள்ள சேர்ந்துருவாங்கன்னாங்க. அதை பத்தி ஏதாவது லிஸ்ட் இருந்தா சொல்லிட்டு போயிருங்க. கண்டிப்பா. எனக்கு என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யாருமே கேட்காம என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலான்ற நிலைமையை மாத்தி இன்னைக்கு இத்தனை வருஷம் டெல்லியில இருந்து இங்க வந்து கூட்டணி பேசுவாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா இங்க இருந்து டெல்லிக்கு போய் 45 நிமிஷம் கனிமொழி அக்கா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க. கூட்டணி இன்னும் ஃபைனல் ஆகல, ரொம்ப சீக்கிரம் முடிவு பண்ணாதீங்க. நாங்க திரும்பவும் சொல்றோம், எங்க கட்சிக்கு கூட்டணி மக்களோடு தான். ஜனவரி 2 முடிஞ்சிருச்சு, அதனால நான் வெயிட் பண்ணது. டேட்ஸ் மாறுனே. நமக்கு சொன்ன உரிமை தொகையை ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கல. இன்னைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கல. டேட்ஸ் மாறும். எல்லா வாக்குறுதியும் என்னைக்கு நிறைவேற்றுறாங்களோ அதுக்குள்ள கூட்டணி வந்துடும். கூட்டணி வராகட்டையும் தாவேக்கு ஆட்சி வந்துடும். எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும். நன்றி.